இங்க ஒரு கேங் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய்கள் இருக்கிற வீடா பார்த்து அந்த பேய்கள் எல்லாத்தையுமே விரட்டி அதுக்கப்புறம் அந்த வீடை மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்து கொடுப்பாங்க. இதுதான் இவங்களோட தொழிலே. இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. இதுதான் நம்ம ஹீரோ. இவருக்கு அந்த வீடை வாங்கி விற்கிறதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. இன்னொருத்தர் அந்த வீட்டோட ஹிஸ்டரி எல்லாமே நல்லா அலசி ஆராய்ஞ்சு எடுத்துருவாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், விரட்டுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. 2 பொண்ணுங்க கூட இந்த கேங்ல இருக்காங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடிஸ் எல்லாம் எங்க அடக்கம் பண்ணியிருந்தாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பா. இன்னொரு பொண்ணு கஸ்டமர் கிட்ட டீல் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்துக்கிடுவா. ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பேயை விரட்டுறதுக்குள்ள பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது. சோ அந்த பேயை விரட்டுற ஆள் போய் செக் பண்றாரு. அங்க போய் அவரோட எக்யூப்மெண்ட் வச்சு செக் பண்ணப்போ அந்த வீட்டுல நிறைய பேய் இருக்கிறது மாதிரி தெரியுது. இதை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு குடி இருக்கா. அவளோட தாத்தாவோட பரம்பரை சொத்தை வாங்கி அங்க புதுசா குடி வந்திருக்கா. இவ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால ஒரு நாள் நைட் இருந்து படிச்சுட்டு இருக்கும்போ அவளோட புக்ல இருக்க ஒரு போட்டோ பயங்கரமா இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்து பயந்து அந்த புக்கை தூக்கி போடுறா. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல நிறைய அமானுஷ்ய விஷயம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு ஓடி போறா. வெளியே டோர் திறந்ததும் ஒரு உருவத்தை பார்த்து பயங்கரமா பயப்படுறா. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது பேய்லாம் இல்ல, நம்ம ஹீரோ தான் அப்படின்னு. இந்த நேரத்துல வந்ததுக்கு ரொம்ப சாரி, இந்த வீட்டை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடனே அந்த பொண்ணை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறா.